மண்டை எப்படி இருக்கு மண்டை? இது பண்ணி விடு. எதுவும் என்னடி நான் பண்ணுவேன்? அவ்வளோதான். ஸோ நாங்கள் வந்து எலிஃபெண்ட் ஃபால்ஸ்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வாங்க மேம். சரியான கியூட். சரியான கியூட்டு தான். இருவா உனக்கு கொட்டுறான் மண்டேலே. நல்லா வந்து மைக்கை வாஷிங் மிஷினில் போட்டு வந்திருக்கா. இப்போ வந்து நான் மட்டும் ஆமாம் சொல்லுவா போடல. நீ எவ்வளோ பெரிய உத்தமின்றது சொல்லு. நான் பத்திரமா நான் உனக்கு மைக் வாங்கி தரேன்டி. எவ்வளோ ஆகுது? என் உயிர் கிடைக்காதுடி. அந்த டப்பா வாங்கி தரேன் நான். வச்சுக்கோ. என்னடி சொல்ற? நீ லாண்ட்ரியில போட்ட கதையை தான். லாண்ட்ரியில நான் போடல. நான் வந்து அந்த ஒரு கவர்ல வந்துட்டு சேஃபா இருக்கும். நேற்று வாட்டர் ஃபால்ல குதிச்சு வந்தப்புறம் அந்த மைக்கை வேற எதுவும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்ல வச்சேன். அப்புறம் உன்னோட இது ஈர துணியை போட பேக்லன்னு இந்த அந்த பேக்லயே போட்டுக்கோ நான் கொடுத்துட்டேன். ரொம்ப ரொம்ப காமெடியா இருக்குல்ல. இதான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் வந்து இதுதான். இன்னும் செகண்ட் ஃபால்ஸ், தேர்ட் ஃபால்ஸ்லாம் இருக்கு. அங்கே கீழே போய் பார்க்குறோம். மைக்கை தொலைச்சது கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்கு. ஆல்ரெடி இப்போ அவங்க வந்து ஓகே இரு, அவங்க வந்து இப்போ வந்து கால் பண்ணி நாங்கள் பேசிட்டோம். எப்படியும் ஹோட்டலில் வந்துட்டு தோச்சிடாதீங்க அப்படின்னு. ஆனால் நாங்கள் வந்து பேகை வச்சுட்டு வந்தது 1 hour முன்னாடி. தோச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? தோச்சிருந்தா நான் உன்னை துவைக்கலாமா? ஷைனி 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 மைக்கு காப்பாத்திட்டாங்க. இதான் எடுக்க போறேன். This 1 cup noodles. மறைக்கிறாரு. மறைச்சாரு பாத்தியா? தெரியல மறைக்கிறாரு. பாவம் அவருக்கு என்ன கஷ்டம். இங்க பாரு. வாங்கலாமா? இங்க பாரு. வாங்கலாண்டி. போக்கிமான் வாங்கலாண்டி. சூப்பர் சூப்பர். எவ்வளோ நாளாச்சு? இவர் ஓரியோ பீஸ் அண்ட் ஃப்ரைடு பீஸா? ஆனால் ஓரியோ ஸ்பெல்லிங்க பாரு. அதுதான் அந்த இடத்துல அந்த ஃபாரின் மாடல்ஸ்ல நடப்பாங்க தெரியுமா? தூரமா இப்படி நடப்பாங்கல்ல, இப்படி திருப்பாங்க. டெமான்ஸ்ட்ரேட் பண்ண புரியுதா? அந்த மாதிரி எனக்கு போட்டோ வேணும். அப்படியே ஃபாஸ்டா நடப்பாங்க. அப்படியே முடியல அப்படி பறக்கும்ல. அப்படி பறக்கிற மாதிரி ஸ்பீட்ல நட. நிறைய தண்ணி ஊத்திட்டாரு. அக்கா நல்லா இருக்கியா மல்ல? உனக்கு வேணும்னா சொல்லி வாங்குடி. போடு ஸ்பூனை போடு. நான் ஃபுல்லாலாம் சாப்பிட மாட்டேன். டேஸ்ட்டுக்கு 2 minutes. இப்போ நான் பார்க்குற வரைக்கும் நீ சாப்பிட்டுட்டு தான் இருந்த. நல்லா இருக்குடி. ஊதி சாப்பிடுவேன். உனக்கு என்ன நீ எடுத்துக்கோ. நான் போய் இன்னொன்று வாங்கிட்டு வந்துட்டா. Where you go? Where you go? Now we are going Mapulong. No, where did you go? अभी उसके साथ बात कर रहा था. इधर फैन है मेरा, उससे बात कर रहा था. कुछ नहीं था. अच्छा नहीं लगा. We'll go. Yes, चले. Adventurous. Okay, चले. என்னடி இங்கிலீஷும் மறந்துருச்சு, ஹிந்தியும் வர மாட்டேங்குது. அட்வென்ச்சரஸ். ட்ரம்ஸ் சிவமணி மாதிரி வேணும் எனக்கு. நல்லா காற்றடிக்குது. வெயில் அடிக்குது ஆனால் குளிருது. காற்று அங்கே சொன்னேன்ல நான், அந்த ஃபால்ஸில் ஒரு ஃபாரஸ்ட் ட்ரெக் வரும் அப்படின்னு. இங்கே வந்து நாங்கள் அந்த மாஃப்லாங்கா அது ஒன்று, அந்த ஃபாரஸ்ட் ட்ரெக்குக்கு வந்திருக்கோம். எங்கள் கைடு வந்து இங்கே வெயிட் பண்ண சொன்னாங்க. அதனால் உட்காந்துருக்கோம். ஸோ நாங்கள் வந்து அந்த சேக்ரெட் ஃபாரஸ்ட்குள்ளே வந்து எங்களை வீடியோலாம்
அலவுட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது சீக்ரெட் ஃபாரஸ்ட்ன்றனால. உள்ளே வந்துட்டு மரம் செடியெல்லாம் வந்து தொட்டுக்கலாம், பட் ஆனால் எதையும் பறிக்கக்கூடாது. வெளியே லைக் லோக்கல் பீப்புளே வந்து எதையும் வந்து வெளியெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்களாமா. ஒரு குட்டி புல்லு கூட எடுத்துகிட்டு போக மாட்டாங்களாம். அந்தளவுக்கு அவங்க சீக்ரெட்டாக பார்க்குறாங்க அந்த இடத்த. எங்களுக்கு வந்த கைடு வந்து செம க்யூட்டு, அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒரு இடமும் பொறுமையாக நின்று ஒரு மரத்தோட பயாலஜிக்கல் நேம்லாம் வேற சொல்லி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார், என்னென்ன மெடிசினல் யூசஸ். ஸோ என்னன்னா இந்த சேக்ரெட் ஃபாரஸ்ட் வந்துட்டு இங்கே இந்த இடத்தோட அந்த ட்ரைபல் கம்யூனிட்டியோட டெய்டி அங்கே இருக்கிறதா பிலீவ் பண்ணுறாங்க. நேச்சர் ஸோ அவங்களுக்கு அந்த இமேஜாவோ உருவமாவோ ஒரு ஃபார்மோ இல்லை, அவங்க வந்து அது எக்ஸிஸ்ட் ஆகுது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி நேச்சரை தான் அப்படி டேர்ம் பண்ணுறாங்க. அதனால பெஸ்ட் பார்ட் என்னன்னா அவர் அந்த கம்யூனிட்டிலேருந்து வந்ததுனால அவர் இன்னும் ரசிச்சு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாரு. அது ஆல்சோ வந்துட்டு அங்கே உள்ள வந்து மரம் இப்போ ஏதாவது மரம் விழுந்துருது அப்படின்னா அது வந்து கிளியர் பண்ண மாட்டாங்களாம். அதாவது புது மரமும் அங்கே வந்து நட மாட்டாங்களாம். மரம் விழுந்தாலுமே அதை அப்படியே விட்டுருவாங்களாம். அந்த மாதிரி நிறைய மரம் விழுந்து அப்படியே உள்ள கிடக்கு. அதாவது இங்கே இருக்கிறதுக்கும் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் எங்களுக்கு. அவ்வளோ கோல்டா, அவ்வளோ காமிங்கா, அவ்வளோ நல்லா இருந்தது. காட்டுக்கு வெளியே வேணா கலாச்சாரம் மாறி இருக்கு, ஆனா இங்க மாறாது, மாற்றவும் முடியாது. இன்னொரு அழகான ஒரு விஷயம், அதை நான் உட்காந்துட்டு சொல்றேன், எனக்கு கை வலிக்குது. இது வந்து காசி ஹெரிட்டேஜ் வில்லேஜ். நம்ம ஊரில் தக்ஷின் சித்ரா இருக்கும்ல, அதே வைப்ஸு. ஆனால் இங்கே இந்த ஊர் பீப்புள் எந்த மாதிரி வீடு கட்டுறாங்க, அதுக்கு ஒரு நேம் போர்டெலாம் அழகாக வச்சுருக்காங்க. உள்ளே போக முடியாது, மேபி சில வீட்டுக்கெலாம் போகலான்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு மேட்ரு இங்கே வந்தோடனே நாங்கள் கேள்விப்பட்டோம். என்னென்னா மேகாலயாவில் கல்யாணம் நடந்துச்சுன்னா பையன் வந்து பொண்ணு வீட்டுக்கு போவாங்களாமா. அங்கே போவோம். ஆல்சோ பார்த்து நடக்கல ஒரு கதை ஒன்று சொன்னார். இங்கே வந்து அவரே சொல்லிட்டு இங்கே கல்யாணம் எப்படி நடக்குங்கிற கதை வந்துட்டு கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொன்னார். ஸோ என்னன்னா இங்கே வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜ் நாட் அலவுட், ஒன்லி லவ் மேரேஜ் அப்படின்னு. அதான் அப்பா அம்மா வந்து சூஸ் பண்ணி தர மாட்டாங்களாம். பார்ட்னர் வந்து அவங்க தான் சூஸ் பண்ணிக்கணுமா. இன்னொரு மேட்ரு வந்துட்டு கேர்ள்ஸுக்கு தான் ப்ராப்பர்ட்டி போகுமா, பசங்களுக்கு போகாதான். ஏன்னா அதுவும் வந்து யங்கஸ்ட், அதாவது லாஸ்ட் பொண்ணு அப்படின்னா அவங்களுக்கு தான் வந்து மொத்த ப்ராப்பர்ட்டியும், அதாவது 50% ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு போகுதுன்னா அதுக்கு முன்னாடி இருக்க சிப்ளிங்ஸ் பொண்ணுங்கலாம் வந்து மீதி இருக்கிறத இதை ஷேர் பண்ணிக்கணுமா. ஏன்னா அந்த லாஜிக்கை கேளு, யங்கஸ்ட் சிப்ளிங்க்கு இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா அவங்க தான் அம்மா அப்பாவை பார்த்துக்கணுன்றதுனால அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து ஜாஸ்தியா ஷேர் போகுது. இப்போ இதெல்லாம் லவ் மேரேஜ்னு சொல்லிட்டாரு. இது எப்படி நடக்குங்கிறதுக்கு ஒரு கதை ஒன்று சொன்னாரு. கேர்ள்ஸ் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ண மாட்டாங்களாம். ஸோ பாய்ஸ் தான் வந்துட்டு இனிஷியேட் பண்ணுமாமா ப்ரப்போசல். இன்கேஸ் ஏதோ ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு பையனை ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா அவளால் டைரெக்டாக வந்து சொல்ல முடியாதுல்ல. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்களா, அந்த பொண்ணு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவா. அவங்க அப்பா அம்மா போய் அந்த பையனை கிட்னாப் பண்ணிட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துருவாங்களாமா. எங்கேயும் கூட்டு போனா வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துருவாங்க. தூக்கிட்டு வந்துட்டு நோவான்னு கேட்பாங்களாம். அவன் வந்துட்டு எஸ்ன்னு சொன்னா தப்பிச்சிட்டான், நோ மட்டும் சொல்லிட்டா சரக்கு ஊத்தி கொடுத்து அவனை ட்ரங்க் ஆக்கி அவன் ஓகேன்னு சொல்ற வரைக்கும் ஃபர்ஸ்ட் வாட்டி குடிக்க வச்சுட்டு அப்புறம் திருப்பி கேள்வி கேட்பாங்க. திருப்பி நோ சொன்னா திருப்பி ரவுண்ட் ஊத்தி கொடுப்பாங்களா. சொல்லக்கூடாது, நான் ஊத்திட்டே இருப்பேன். திருப்பி அவன் ட்ரங்க் ஆக்கி அவன் எஸ் சொல்ற வரைக்கும் குடிக்க வச்சுட்டே இருப்பாங்களாம். இது வந்துட்டு இப்போ இங்க நடக்கிறது இல்ல, இவ்வளவு தெரியல. இப்போ அவர் சொன்னாரு இவ்வளவு இன்டென்ஸா இப்ப நடக்கிறது இல்ல, அப்படி ஃபாலோ பண்றது இல்ல, பட் இது முன்னாடி அவங்களோட ஆன்சிஸ்டர்ஸ்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னாரு. நாங்க அங்க பார்த்த ஆனு வாயை பொழந்த இடம் வந்து இந்த பிரிட்ஜ் தான். போடு போடு ஆகக காகா ஆகக காகா அப்படிதான் வரும். ஆஹா ஆஹானா ஆஹா ஆஹா. ஐயோ என்னடி இப்படி ஆடுது. இது ஆக்சுவலி ஷட்டர் மாதிரி இருக்குடி. நம்ம இந்த ஷட்டரு ஃபுல் பிரிட்ஜ் அப்படி பவுன்ஸ் ஆகுது. டிங்கு டிங்குன்னு குதிச்சா அப்ப என்ன ஆகும்?
அந்த உச்சில இருந்து விழுமே. என்ன வீடு சொல்லு. அதேதான் சேம் அதே வீடு மாதிரி தான் இருக்கு. ஆமா இங்க வேணா அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணலாம், சேர்ந்து உள்ளலாம் நம்ம. வா பண்ணலாம். ஏற முடியாதுடி. என்னடி வா பண்ணு. சேம் ஹவுஸ் இங்க தான் எடுத்திருக்காங்க. மைக்கேல் மதன காமராஜர் பாத்துக்கோங்க. ராங் இன்ஃபர்மேஷன் இருக்காதா. இந்த சைடு வந்து கைன்டெய்ன்னு போட்டிருக்கு, அந்த சைடு வந்து ஷின்ராங்னு போட்டிருக்கு. இதுல யார் எது ஜென்ஸ் லேடிஸ் நம்ம கண்டுபிடிச்சு போறது? ஷின்ராங் தான் பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷி இருக்கு. இல்ல எனக்கு புரியல. இப்போ கைன்டை வந்து பையனா? கைன்டை இதோ இங்க போட்டிருக்கேன். கைன்டை இங்க வா, ஃபாலோ மீ. இது ஃபங்க்ஷனிங்கே இல்லை, நல்லா பழைய காலத்து பூட்டு ஒன்று போட்டிருக்கு. கைன்டையா இருந்தா என்ன, ஷின்ராங்கா இருந்தா என்ன? சுசு இப்போ நம்ம வந்து அது இந்த பின்னாடி போய் மரத்துக்கு அடியில் போயிட்டு வர வேண்டியதான். அவசரத்துக்கு சொல்ற வார்த்தைக்கெல்லாம் அப்படி தடை போட்டீங்கன்னா எப்படியா வாழ முடியும்? ஒரு மணி நேரம் இந்த இடத்துல படுத்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கதை பேசணும், அப்புறம் பசிக்குதுன்னு சாப்பிட கிளம்பிட்டோம். வாழ்க்கை இவ்வளோதான் அப்படின்றது இந்த மொமெண்ட் எங்களுக்கு காட்டுச்சு. நீங்களும் மேகாலயாவுக்கு தான் போய் இப்படி புல்லில் படுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எங்கே புல் தெரியுதோ அங்கே போய் படுத்துருங்க, பேசுங்க, பாட்டு கேளுங்க, அமைதியாக இருங்க. ஆனால் புல்லில் மட்டும் படுக்க மறக்காதீங்க. ஸோ இது வந்து ஜடோ அப்படின்னு சொல்கிறாங்க, ஜாடோ ரைஸ் அப்படின்னு. இது வந்து இங்கே உள்ள லோக்கல் ஃபுட். இது கூட வந்து சிக்கன் கேட்டிருக்கோம் வரும். இதுதான் இப்போதைக்கு எங்களோட வியூ. Hi. Black tea. He do black tea. Yeah. இன்னைக்கு கடவுள் நமக்குன்னு ஒதுக்குனது இந்த ஜாடோ சூடு. கடவுளோட டைமிங்னு ஒன்று சொல்லுவாங்க, அதுதான் இது. காலையில் நாங்கள் வந்து ஒழுங்காகவே சாப்பிடல. இங்கே வந்து டைரெக்டாக இந்த ட்ரெயிலுக்கு இந்த ட்ரெக்குக்கு போயிட்டு இங்கே ஒரே ஒரு கடை தான் இருக்குது. ஆக்சுவலி கார் வரைக்கும் போய் கார்லேயும் ஏறிட்டோம், பக்கத்தில் இங்கே எடுத்து சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு. பட் ஆனால் இங்கே இன்னொரு ஏதோ இடம் இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி டிக்கெட் வாங்கிட்டு வரணுன்றனால சரி இங்கேயே சாப்பிடும் அப்படின்னு சலிச்சிட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்து இங்கே பாருங்க, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. ஆனால் சாப்பிட்டா வந்து அதை விட 10 டைம்ஸ் நல்லா இருக்குது. எனக்கு அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா கிரேட்ஃபுல். காலையில் சாப்பிட்ருந்தா இங்கே வந்து நாங்கள் சாப்பிட்ருக்க மாட்டோம், கச்சு இருக்காது. இதெல்லாம் நாங்கள் இப்போ தான் பேசிட்டு வரோம், கச்சு இருக்காது. ஆனால் காலைல சாப்பிடாதனால இங்கே வந்து நம்ம இதை சாப்பிட்றோம், இந்த லோக்கல் டிஷ் சாப்பிட்ணுன்னு எங்களுக்கு இருக்குது. கடவுள் கரெக்டாக வந்து செட்டப் பண்ணிட்டாரு அப்படின்னு பேசிட்டு வரோம். கிரேட்ஃபுல். நீங்களும் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம பார்க்குற இடத்த விட அங்கே உள்ள பீப்புள் நம்மளுக்கு வந்து ஜாஸ்தி இம்பேக்ட் தருவாங்க, ஜாஸ்தி மெமரிஸ் தருவாங்க. ஸோ இந்த டைம் வந்து இந்த நோட் புக்கை நிறைய பேர்கிட்ட கொடுத்து அவங்க கொடுக்க நினைக்கிற ஒரு லைஃப் அட்வைஸை வந்து நான் எழுதி வாங்கிக்கிட்டேன். மோட்டிவேஷனல் சாங். அப்புறம் அவர் எழுதி கொடுத்த அந்த வேர்ட்ஸ் வந்து ஒரு பாட்டில் இருக்குது, அந்த பாட்டோட டைட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை போட்டு காமிச்சாரு. அதை நாங்கள் கேட்டோம். சரி இன்னைக்கோட ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சா, நான் வந்து அங்கேருந்து கிளம்புறப்போ ஹாட் சாக்லேட் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தேன். இங்கே சரியான கேக் ஒன்று கூப்பிட்டு வந்தார். ஒரு மகு ஃபுல்லாக ஹாட் சாக்லேட் குடிச்சு மார்ஷ்மெலோஸ் போட்டு இந்த குளிருக்கு சூடாக ஹாட் சாக்லேட் அமிர்தம். ஒரு ஹாட் சாக்லேட் வந்துட்டு பயங்கரமாக குடிச்சிட்டு அந்த அந்த குடிக்கிற டைமில் எங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கே மனசு வரல, ஏன்னா மறந்துட்டோம். இங்கே இந்த காமிச்சோல இப்போ சுற்றி ஒரு காடு மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து 2 பேரும் மாற்றி பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம். மெயினாக நான் தான் வந்து நல்லா சீன் போட்டு பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டேன். கண்ணாடி புது கண்ணாடினால எல்லாம் தெரியுறதுக்கு. We'll come back to this place and we'll call you to hang out. Next time we come, we go Wari. Varisora. Yeah. 1 plus Varisora and 1 Kemsam also. Okay. We'll go. Yes. Both places are very nice. The best one. Now Meghalaya in the best place in Kemsam and Varisora. The best place. Varisora and? Kemsam. நாம நேற்று நோட் பண்ணோம் அந்த பையன். Same thing. Okay. But different places. Okay, next time And we'll Varisora in Garu Hills, Kemsam in Jaintia Hills. Okay. It's a very Two nice different opposite directions. Yes. The both are off-road. Okay. Next time we'll go. Next year we'll come. We'll come back again. ஆக்சுவலி வந்த போதே நாங்கள்
காமிக்கணும்னு நினச்சோம் எல்லா ஸ்பேஸையும். பட் ஆனால் செம்ம ஆக்கிபைட் ஆகிட்டோம். இருக்கும் சும்மா ஒரு குட்டி கிச்சன் ஸ்பேஸ் மாதிரி. இங்கே ஃப்ரிட்ஜெலாம் இருக்குது. அண்ட் இது ஒரு ஹால் ஸ்பேஸ். அண்ட் இதுதான் எங்கள் ரூம். ஆல்ரெடி பேக்ஸ்லாம் வச்சுருக்கோம். இதுதான் எங்கள் ரூமு. அது வந்து ரெஸ்ட் ரூம். இங்கே க்யூட்டாக ஒரு அலமாரி. இங்கே மெயினான மேட்டர் ஹீட்டர், அப்புறம் ஒரு டிவி. இதுதான் வந்து ரொம்ப அழகாக இருந்தது, ஃபயர் பிளேஸ். பட் ஆனால் அதில் வந்து ஃபயர் நாங்கள் போடல. இதான் நாங்கள் இப்போது 3 days, அதாவது நாளைக்கு காலையில் வந்து செக் அவுட் பண்ணுறோம். ஸோ இது செருப்புஞ்சி போகிறதுனால ஷிலாங்கில் எங்களோட 3rd day நாளைக்கு முடியும். ஸோ இந்த 3 daysமே இங்கே இந்த ஹெரிட்டேஜ் கிளப்பில் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப மெமரபுளான ஸ்டே அப்படின்னு நான் சொல்லணும். அதுக்கு முழு காரணமும் வந்து ஜிடி. ஏன்னா நாங்கள் இந்த இடத்த பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதாவது வரத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னே நாங்கள் வந்துட்டு இந்த இடம் கிடைக்குமா, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தெரியுது அப்படின்னும் போது அவங்க வந்து இல்லை நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் உங்களுக்கு பக்காவாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப அழகாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே உள்ள பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் பற்றி நான் சொல்ல வேண்டாம். லஞ்ச் வந்து நாங்கள் வெளியே சுற்றுறதுனால லஞ்ச் வெளியே சாப்பிட்றோம். பட் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் வேறு மாதிரி. ஸோ நாளைக்கு ஏர்லி மார்னிங் கிளம்புறோம். நாளைக்கு ஃபுல்லாக வந்து ஸ்போர்ட்ஸ், வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. பயங்கர கிரேட்ஃபுல். தேங்க்ஸ் டு ஜிடி ஹாலிடேஸ் மெயினாக. உங்கள் எல்லாரையும் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். ஒரு டயரிங்கான டேக்கு அப்புறம் ரூமுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நைட் ட்ரெஸ் போட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக சோஃபாவில் உட்காந்துட்டு எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுவும் எங்களுக்கு பிடிச்ச ஷோவை பார்த்துட்டு. இது எந்த மாதிரி ஃபீலிங்னா, புல்லில் படுத்துட்டு விட்டத்தை பார்த்தோம்ல, சேம் அதே ஃபீலிங். லைஃப்பை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அழகாக்குது அப்படின்றதுக்கு இது எனக்கு ஒரு ரிமைண்டர். உங்களுக்கும் ஒரு ரிமைண்டராக இருக்கும்னு நம்புகிறேன்.